லேப் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பற்றி பேசுவோம். லேப் ஃபார்மர்லேருந்து லேப் வெளியே வரும், டைரெக்டாக எங்களோட கன்வேயர் மூலமாக டிரான்சிட் ஆகுது. அதுக்கப்புறம் ரோபோ எடுத்து கொண்டு போய் கன்சர்ன்டு கோம்பர்ஸில் கொண்டு போய் வச்சிரும். லேப் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னால நமக்கு என்ன யூஸ் இருக்குங்க? நம்பர் 1, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் என்ஷூர் ஆகுது. ரெண்டாவது, 100 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு லேப் ட்ராலியை தினம் தள்ளிக்கிட்டே இருக்கணும். 8 மணி நேரம் கண்டினியூஸாக தள்ளணும். அப்படிங்கும்போது 2 பக்கமும் ஷோல்டர் பெயின் வரும். கொஞ்ச நாள் வேலை பார்ப்பாங்க, அப்புறம் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்புறம் புதுசாக ஆளை பார்க்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும். யூஸ்வலாக இதுக்கு நம்ம தனியாக ஆள் வைக்கிறது இல்லை. ஒன்று லேப் ஃபார்மர் பார்க்குறவங்க தள்ளுவாங்க, அல்லது கோம்பரை பார்க்குறவங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு ஸ்கில்டு மேன் பவர் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலைகளை தவிர்க்கலாம். மேனுவலாக உடம்புக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை குறைச்சிக்கிறதுக்கு ஆட்டோமேஷன் ரொம்ப அத்தியாவசியம். இது 2வது முக்கியமான விஷயம். குவாலிட்டிக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், பெட்டர் ஒர்க்கபிலிட்டிக்கும் பெனிஃபிட் கிடைக்கும்.